கார்பெண்டருக்குலாம் மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு, பிளம்பருக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. ஏன் நம்ம ஒரே துறையை நோக்கி நகர்றோம்? ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும், ஏன் மருத்துவம் படிக்கணும்? பக்கோடா போட்டா கூட பொழைச்சிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுல எப்படி இவ்வளவு தைரியமா பேச முடியும்? அதனாலதான் இந்த வரலாற்று துரோகத்தை தமிழ் மக்களுக்கு செய்தவர் விஜய். விவரம் அறியாத விஜய் இந்த ஆட்சிக்கு வந்தது கூட பிரச்சனை கிடையாது. நிர்மல்குமார் மாதிரியான ஆட்களை அமைச்சராக்கியதுக்காகவே பெரிய வரலாற்று பிழையை செய்தார் விஜய்னு வரலாறு எழுதப்படும். தமிழகத்தில் இதுவரை பாஜகவால் செய்ய முடியாத அனைத்தையும் ரொம்ப நேக்கா 2015, அதுக்கப்புறம் 2016, அப்புறம் 21, அப்புறம் 24, அப்புறம் 26 தொடர்ந்து 5 முறை இந்த லீக்கேஜ் பிளஸ் முறைகேடுகள் நீட்ல நடந்துகிட்டே இருக்கு. வெளிப்படையாக தெரிஞ்சது மட்டும் இது இல்லாம ஒரே கோச்சிங் சென்டர்ல பாஸ் பண்ண 27 பேர் ஒரே மார்க் எடுத்தது, பீகார் போன்ற மாநிலங்கள்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிரேஸ் டைம் கொடுத்தது, இது மாதிரி ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்கு. அப்போ இந்த முறைகேடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல் படியே இதுதான் அப்படிங்கிற அடிப்படை அறிவுலாம் விஜய்க்கு இல்லாம இல்ல. இவர்கள் வேறு ஒன்றை செய்வதற்காக உன்னை பொறுத்த வரைக்கும் வர எங்க ஸ்டார்ட் ஆகுது? உங்க அண்ணன் பதவி ஏற்றது தானே. அன்னைக்கு என்ன சொன்னாரு ராஜ்மோகன்? என்ன சொன்னாரு? நான் அந்த கிரீன் ரூம்ல சொன்னேன், இது நீ பதவி ஏத்தாதான் முதலமைச்சர், அது வரைக்கும் கவர்னர் தான் சொல்றதை நீங்க கேட்கணும். இப்ப இது என்னது? பாடினா என்ன அப்படின்னா நேஷனல் ஆந்தம் சேர்ந்து பாடினா என்ன, பாடினா என்ன அங்க பாரு. இப்ப நான் என்ன கேட்கறேன், எது உண்மை? பாடினா என்ன அன்னைக்கு கேட்டேன். இப்ப தமிழ் தலைவருக்கு 3வது பாடினா என்ன எதுக்கு புறக்கணிக்கிறாரு? இதுக்கு முன்னால ஜார்ஜ் கோட்டையில இந்த ஆபீஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது இந்து மக்கள் கட்சி. அதை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் விஜய். நீ இப்படி இது பண்ணிட்டு இருந்தன்னா உனக்கு மேகதாதை பத்தி என்ன தெரியும், அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு என்ன தெரியும்? முழுக்க திஸ் இஸ் an insecure government run by an insecure chief minister. இதை எடுத்து என்னால செய்ய முடியுமா? அவன் மனுஷன்யா, ஒரு நிர்வாகியா நம்ம இதை எடுத்தா நம்மளால இந்த விவசாயிகளுக்கு மேகதாதை பற்றியும், காவிரி நீரை பற்றியும், காவிரி நதிநீரை பற்றியும், கரண்ட் சப்ளையை பற்றியும், சட்டம் ஒழுங்கை பற்றியும், நீட்டை பற்றியும், ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவை பற்றியும் இதெல்லாம் நம்மளால சரியா செய்ய முடியுமா? இது ஒரு பெரிய விஷயம். யோசிச்சு அவர் வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருந்துச்சு. நியாயமா யோசிச்சாங்க. நியாயம் கொஞ்சம் கூட விஜய்ட்டு இல்லை, அந்த குற்ற உணர்ச்சி கூட விஜய்ட்டு இல்லை. ஆனா இது என்ன பிரமாதம்? காவேரி மேகதாது பிரச்சனை இருக்குன்னு சிஎம்கே தெரியாது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு திமுகவினுடைய சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவினுடைய துணைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் அலிமல் புகாரி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாட்டில் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது கூட ஒரு 3-4 விஷயங்கள் ஒரே நாள் நடந்தது. அதை பற்றி நம்ம விரிவாக பேசணும். அரசு தரப்புல அவர்கள் பேசிய விஷயம், அப்புறம் ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை, இது மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசும்போதும் கூட அது கோயின்சிடென்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 3-4 விஷயங்கள் பேக் டு பேக் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீட்டை எதிர்த்து இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இயக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில நேற்று ஒரு நிகழ்வில் பேசிய மாநிலத்தினுடைய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பிற துறைகள் இருக்கிறது, குறிப்பாக கார்பெண்டருக்குலாம் மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு, பிளம்பருக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. நான் எங்கள் வீட்டுக்கு கார்பெண்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 வாரத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் நம்ம ஒரே துறையை நோக்கி நகர்றோம்? ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும், ஏன் மருத்துவம் படிக்கணும்? பல துறைகள் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கிறாரு. இது ஏற்கனவே இதெல்லாம் விவாதத்துக்கு உள்ளாட ஒரு விஷயம். ஏன் பக்கோடா போடக்கூடாது அப்படின்றதுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இதையும் பார்க்கணும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையான காவிரி நீர், அதை தடுத்து நிறுத்துவதற்காக பெர்மனண்டா தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு திட்டம் இன்னைக்கு கர்நாடக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருது. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதி கேட்க தேவையில்லைன்னு ஒன்றிய இணையமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கிறாரு. தமிழ்நாட்டில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், யாரால் தமிழ்த்தாய் வாழ்த்து இயற்றப்பட்டதோ அவர் பேரில் இயங்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு 3ஆம் இடம் கொடுக்கப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை. என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்து ஒன்று நடந்துருது. அப்போ ஒன்றிய அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு, ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டினுடைய மருத்துவர்களுக்கு கிடைக்க வேண்டிய, தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள், அதை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒன்றிய பிரிவுக்காக, ஒன்றிய பூலுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில். அதை கூட எதிர்க்கட்சி தலைவரும் சரி, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த உரிமையை திமுக அரசு தான் வாங்கி கொடுத்தது, அதுல இடஒதுக்கீடே இல்லாமல் இருந்தது, அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தது திமுக அரசு. அந்த வகையில கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு தமிழ்நாடை எப்படி பார்க்குது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப தாவேக அரசை எப்படி பார்க்குது? ரொம்ப ஒரு கிள்ளுக்கிற மாதிரி அணுகிறாங்களா?
அந்த அணுகுமுறைக்கு யார் காரணம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, இந்த பக்கோடா வந்து அது மட்டும்தான் தொழிலா அப்படின்னு சொல்றது வந்து, நான் இடையில நீட்டு விவகாரத்துக்காக ஒரு இது எழுதியிருந்தேன். நீட்டப்பட்ட எதையும் நிராகரிக்காத தமிழ் பண்பாட்டில் நீங்கள் நீட்டி தந்த நீட்டை கூட வேண்டாம் என்றோம். நீட்டை காட்டி எங்கள் மாணவர்களின் கனவு கோட்டையின் கேட்டை சாத்தி தூக்கில் மாட்டி பாடையில் ஏற்றி வெறி அடங்காது எங்களையே சொல்ல வைத்தீர்கள் மருத்துவம் மட்டும்தான் படிப்பா என்று. ஆனால் இது என்ன மண் என்றால், இது எங்களை பார்த்து சொன்னவரை முன்னர் முத்தமிழறிஞரின் வார்த்தைகளில் சொன்னோம், கட்டை விரலை எவனும் இந்நாளில் காணிக்கையாக கேட்டால் அவன் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை எரியும் அப்படின்னார் கலைஞர். அது ஏன்னா, நான் என்ன பண்ணணும், நான் வில்லு அம்பு எய்தற தந்திரத்தை கத்துக்கணுமா கத்துக்கூடாதான் நீ யாரா முடிவு பண்றதுக்குங்கிறதுல இருந்தா சனாதனமே ஆரம்பிக்குது ஆக்சுவலா. சோ நமக்கு நேற்று சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அழகா பிரஸ் மீட்ல சொன்னார், நீங்க பார்த்திருப்பீங்க. மத்ததெல்லாம் சரிதான், மத்த வெளி ட்ரெஸ்லாம் அவர் அடிக்கடி மாத்திக்குவாரு, ஆனா உள்ள போட்டிருக்கிற அரட்ரோசர் மட்டும் வந்து காவி தான், சிடிஆர் நிர்மல்குமாருக்கு. அப்ப அது என்னைக்குமே மாறாது. வெங்கட்ராமன் கூட வந்து கொள்கைவாதின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பெரியாருடைய நினைவுக்கு வந்து அவங்களுடைய முதலமைச்சர், அவங்களுடைய தலைவர் வந்து பெரியாரை வந்து வாழ்த்தி கோஷம் போடும்போது கூட கையை தூக்காம நிக்கிறாப்புல. ஆனா நிர்மல்குமார் எவ்வளவு ஆபத்தானவர் என்றால், அந்த நேரத்துக்கு அந்த வேஷத்தையும் போட்டுக்கிட்டாப்புல, அங்க ஒரு கையை தூக்கி அந்த கோஷத்தையும் போட்டுக்கிட்டாப்புல. ஆனா சோ அந்த கும்பல்லையே ஆக ஆபத்தான ஒரு பேர்வழி, ஒரு ஆபத்தான ஒரு மனிதர் யார் என்று சொன்னால், இன்னைக்கு நேத்து இல்ல, வக்கரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வக்கரம் ராகுல் காந்தியுடைய மருமகளையே, பிரியங்கா காந்தியுடைய மகளை வைத்து ராகுல் காந்தி இழிவாக பேசியதற்காக அதே போல பல்வேறு விஷயங்களை நீதிமன்றங்கள்ல மன்னிப்பு கேட்ட பேர்வழிதான் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு காலகட்டத்தில். அது வக்கரமா இருந்தாலும் சரி, வன்மமா இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, புரட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப லாபகரமா நேக்கா வந்து இந்த தமிழ்நாட்டில் அதை புரட்டுவதற்கான ஒரு முக்கியமான நபர் சிடிஆர் நிர்மல்குமார். விவரம் அறியாத விஜய் இந்த ஆட்சிக்கு வந்தது கூட பிரச்சனை கிடையாது. நிர்மல்குமார் மாதிரியான ஆட்களை அமைச்சராக்கியதுக்காகவே பெரிய வரலாற்று பிழையை செய்தார் விஜய்னு வரலாறு எழுதப்படும். ஏன்னா அவ்வளவு மோசமானவர் நிர்மல்குமார். விஜய் வந்து ஒரு காலத்துல பேசினார், இதே நீட்டு மட்டும் தான் படிப்பா அப்படின்னு. அது கூட ஏதோ அந்த மாணவர்கள்ட்ட பேசும்போது வந்து அந்த அளவுக்கு பொதுவாகவே விவரம் பத்தாது, அதுல பேசிட்டாருன்னு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப விஜயோடைய பேச்சுக்கெல்லாம் ஆழமா யோசிக்க வேண்டிய எந்த மீனிங்கும் கிடையாது. அவர் வந்து சும்மா இந்த ஃபேஸ்புக்ல எழுதுறதுக்கு எல்லாமே ரேஜ் பேட் ஆகி பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ஒரு டைம்ல தேர்தலுக்கு முன்னால எங்களை பார்த்து தற்குறிங்கிறீங்க, நாங்கெல்லாம் ஆச்சரியக்குறியாவும் கேள்விக்குறியாவும், இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அட்ரஸே பண்ணக்கூடாது. ஒரு தலைவரா ஏதோ சொல்லிட்டு போறான் அப்படின்னு விடணும். ஆனா அது மாதிரி ஃபேஸ்புக்ல எழுதுறது, இன்ஸ்டாகிராம்ல எழுதுறதுக்குலாம் அஃபண்ட் ஆகிற ஒரு லீடர் தான் அவர். அதனால அவருடைய பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. ஆனா நிர்மல்குமார் அப்படி கிடையாது. தமிழகத்தில் இதுவரை பாஜகவால் செய்ய முடியாத அனைத்தையும் ரொம்ப நேக்கா வந்து வேற மாதிரி முலாம் தடவி, இது வந்து முற்போக்கு சிந்தனை அப்படிங்கிறது மொத்த பிற்போக்கையும் நம்ம பக்கமாக தள்ளக்கூடிய ஒரு நபர் தான் சிடிஆர் நிர்மல்குமார். இதுவரைக்கும் கடந்த காலங்கள்ல முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்களுக்கும் நம்முடைய இளந்தலைவருக்கும் நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். உண்மையில ரசிக்கும்படியா இருக்கும். அவர் ஒன்று சொல்லுவாரு, இவர் அவர் ஒன்று சொல்லுவாரு. முன்னாள் துணை முதலமைச்சர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு காட்டமாவும் இருக்கும், அதே நேரத்துல முகம் சுளிக்கும் வகையில் இருக்காது. நீங்க நிர்மல்குமார் பேசுறத பாருங்க, கடுமையான வக்கரம் முகம் சுளிக்கும் வகையில் இருக்கும். இது என்ன மேக்கு அப்படின்னா, இது RSS மேக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். வேற வார்த்தைகளை ஆதவர்ஜனா கூட கடுமையா பேசுவாப்புலங்க, ஆனா முகம் சுளிக்கும் வகையில் இருக்காது. கடுமையா பேசுவாப்புல, ஒரு மாதிரி கோவம் வர மாதிரி பேசுவாப்புல, ஆனா முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு மாதிரி வக்கரத்தை உள்ள தடவி ஒருத்தர் கேவலப்படுத்தி பேச. அதாவது நான் வந்து ஒரு எங்க மக்களை நீங்க கொண்டீங்க, கரூர்ல கணக்கு இருக்கு அப்படின்னு போது நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். ஆனா அது வக்கரமாவும் வன்மமாவும் இருக்காது. அதுல நீங்க நிர்மல்குமார் பேச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அந்த பக்கோடா மாதிரி தான் நிர்மல்குமார் பேசுறது. உலகத்தை வேற வேலையா இல்ல, பக்கோடா போட்டா கூட பொழைச்சிக்கலாம் அப்படின்னா. தமிழ்நாட்டுல எப்படி இவ்வளவு தைரியமா பேச முடியுது ஒரு பொறுப்புல உட்கார்ந்துட்டு? அதனாலதான் இந்த வரலாற்று துரோகத்தை தமிழ் மக்களுக்கு செய்தவர் விஜய். அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, யாராவது ஒருத்தர் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு செயலை செஞ்ச தலைவர் சும்மா விடுவாரா? அவருடைய அமைச்சர்களோ மினிஸ்டர்களோ வாய்ப்பே இல்ல. இதா விஜய் பத்தி கேரே பண்ணிக்கிறது இல்லையே. அவனை ஜட்டியோட உட்கார வைப்பேங்க ஒரு அமைச்சர், மறுநாள் ஜாலியா கிரிக்கெட் எல்லாம் விளையாடிக்கிட்டு எதுவுமே தெரியலையே. அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியலையே. நான் கேள்விப்பட்ட என்னன்னா, அவங்களாம் என்ன யோக்கியமா, அவங்களாம் செய்யறாங்களா இப்படி கேட்கறாராம் விஜய். போனா அதெல்லாம் அவங்க என்ன, அது வந்து திரைமறையில அது உண்மையா பொய்யா நமக்கு சொல்றவங்க சரியா சொல்றாங்களா இல்லையா கூட விட்டுருங்களேன். கரூர்ல பேசும்போது என்ன சொல்றாரு, என்ன வந்து இதா பண்றாங்க, என்ன அது பண்றாங்க, அவங்கள நீங்க பாத்துக்கங்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பேர் வல்கர் வாரியர்ஸ்னு பேர் இருக்கு. இவர் தூண்டித்தான் விடுறாரே தவிர இதே ஒண்ணு இல்ல. NRL சார் வந்து ஜென்சி மீட்ல ஃபர்ஸ்ட் நடந்துச்சுல, இந்த ஜென்சி மீட் இதுல அறிவாலயத்துல நடத்துல அங்க பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நீங்க என்ன வேணா பேசுங்க, அவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுங்க, பட் நாட் இன் தேர் லாங்குவேஜ்னர். இதுதான் பண்படுத்தக்கூடிய அரசியல். அவர் அழகா சொன்னார். அதை நான் போன் பண்ணி சாருக்கு சொன்னேன், சார் அந்த அழகா சொன்னீங்க சார் நீங்க.
எல்லாம் சொல்லுங்க, அவங்களுக்கு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுங்க, பட் நாட் இன் தேர் லாங்குவேஜ் அப்படின்னாரு. இதுதாங்க இதுக்கு வந்து தலைவர் வரணும் கூட அவசியம் இல்லை. வழக்கறிஞர் பிரிவு செயலாளரை வந்து அவ்வளவு பெரிய லீடர், ஆனா லீடர் அவரு அவ்வளவு பெரிய ஒரு எம்பி வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. பார்ட் ஆஃப் லீடர்ஷிப் அவர் சொல்றாரு அதை. ஆனால் விஜய் இந்த கட்சியினுடைய தலைமகன், அவர் யாரையும் திருத்துற மாதிரி தெரியல. அவர் வந்து தூண்டிதான் விடுறாரு. நீ என்ன பேசுறவங்கள நீங்க பாத்துக்குங்க, அவங்கள விடாதீங்க அப்படிங்கிறப்பல. இது மாதிரி பேசுவது அப்படின்றது கோபத்துல இல்லாட்டி நீங்க சொல்வது போல் பண்பற்று பேசுறது அப்படின்றது வேற. பட் ஆனா சிடிஆர் நிர்மல்குமார் பேசியதை, அந்த பேசின விஷயத்தை தாண்டி அதனுடைய உள்ளர்த்தம் அப்படின்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இல்லை. அதை நோக்கிதான் இது நகர்ந்துகிட்டு இருக்கா இந்த அரசு. நீட் தேவையில்லை அப்படின்னு சொல்றது வெறும் வாயளவுல தான். நீட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிப்பதற்கான எந்த ஆணித்தரமான அழுத்தமான வேலைகளை செய்ய இந்த அரசு தயாரா இல்லை அப்படின்றது இதுல புரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்லை, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஆர்ப்பாட்டத்தில இருந்து நீங்க இவங்களை எதை படிச்சாலே புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இன்னும் பேக்ல போனா இன்னும் நல்லா தான் இருக்கும். அனிதா விவகாரத்துக்கு நேரில் போனாரு வீட்டுக்கு. தேர்தல் நேரத்தில் +1 +2 மாணவர்களை சந்திச்சு பேசும்போது தான் நீட் மட்டும் தான் படிப்பான்னு கேட்டுட்டு அவங்களுக்கு ஆறுதல்லாம் சொன்னாரு. அதனால அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு கூட அவர் சந்திச்சார். அப்ப அந்த சந்திக்கும் போது தான் சொன்னாரு, என் சொந்த தங்கை இறந்த போது நான் எவ்வளவு கவலைப்பட்டனோ அவ்வளவு கவலைப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்த பிறகு என்னமோ அதுதான் ஒரு உண்மையான கட்சியினுடைய கொள்கை. நீங்க முன்னால என்ன வேணா பேசிக்கலாம், ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? அது வரக்கூடிய அது நீங்க அந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுவே ஜீரோ. ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க சொன்ன கொள்கையை நடைமுறைப்படுத்துவீங்க. நடைமுறைப்படுத்தும் பொழுது அது யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா பிற்போக்குவாதிகளை பாதிக்கும். அப்ப அந்த பிற்போக்குவாதிகள் உங்களை எதிர்ப்பாங்க. நீங்க அப்படியே விட்டு போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சொன்ன முற்போக்கான கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவீங்க. நடைமுறைப்படுத்தின பிறகு உடனே அந்த பிற்போக்குவாதிகள் உங்களை எதிர்ப்பாங்க. எதிர்த்ததற்கு பிறகு அடுத்த குரூஷியல் ஸ்டெப் அங்கதான் இருக்குது. அந்த எதிர்ப்பையும் தாண்டி நீங்க 10,000 கோடி கொடுத்தா கூட என் மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து எந்த காலத்திலும் அடமானம் வைக்க மாட்டேன், எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா தான் மக்கள் உங்களை ஏற்பாங்க. அது தேர்ட் ஸ்டெப். ஆனா குரூஷியல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல விஜய் ஃபெயிலியர். என்ன சொன்னாரோ அதை அவர் இம்ப்ளிமெண்டே பண்ணல ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் வந்தா நீட்டுக்கு கடிதம் எழுத மாட்டேன், நான் கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன். இதை நம்ம கேட்கிறோம். இதை கேட்டா அவங்களுடைய ரியாக்ஷன் பாருங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்தை ஃபர்ஸ்ட் கொச்சைப்படுத்தினாங்க. என்ன சொன்னாங்க? தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்றதெல்லாம் ஃபேர் நீட் நம்ம கேட்கல, நோ நீட் கேட்கிறோம், பேன் நீட் கேட்கிறோம் அப்படின்னா. சரி நீ சொல்லு, பேன் நீட்டினுடைய ஸ்டெப்ஸ் என்ன? When education minister comes forward and resigns his post, it means there is discrepancy. அப்ப ஸ்டெப் டுவர்ட்ஸ் பேனிங் தானே. உங்களால முழுசா அவன் வரல, ஒத்து வரல, இப்போதைக்கு அவன் நான் இந்த முறைகேடுகள்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒரு இது அமைக்கிறேன், அதுக்குன்னு வந்து ஸ்பெஷல் லாஸ் கொண்டு வர்றேன், அதுக்குன்னு பில்ஸ் பாஸ் பண்றேன், அது ஆக்டா கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா அவன் வந்து he is directly accepting there are discrepancies. அப்ப இதுதான் நாளைக்கு நீங்க இது தேவையில்ல, சரி வராதுங்க, இது முழுசா ஒழிங்க, பெரிய தொந்தரவா இருக்கு. 2015 2016 நீட் வருது. அதுக்கு முன்னால அந்த ப்ளூடூத் வச்சுக்கிட்டு பண்ணா பாத்தீங்களா, ப்ளூடூத் மாட்டிக்கிட்டு இது இந்த படத்துல வர மாதிரி வசூல் ராஜா பேஸ்ல வர மாதிரி பண்ணாங்க 2015. அதுக்கப்புறம் 2016, அப்புறம் 21, அப்புறம் 24, அப்புறம் 26. தொடர்ந்து 5 முறை இந்த லீக்கேஜ் பிளஸ் முறைகேடுகள் வந்து நீட்ல நடந்துகிட்டே இருக்கு. வெளிப்படையாக தெரிஞ்சது மட்டும் இது இல்லாம ஒரே கோச்சிங் சென்டர்ல பாஸ் பண்ண 27 பேர் ஒரே மார்க் எடுத்தது, பீகார் போன்ற மாநிலங்கள்ல வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிரேஸ் டைம் கொடுத்தது, இது மாதிரி ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்கு. அப்போ இந்த முறைகேடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல் படியே இதுதான் அப்படிங்கிற அடிப்படை அறிவெல்லாம் விஜய்க்கு இல்லாம இல்ல. இவர்கள் வேறு ஒன்றை செய்வதற்காக முற்போக்கு வேடம் அணிந்து வந்த பாசிஸ்டுகள். டு பி பிராங்க் வந்து முற்போக்கு வேடம் அணிந்து வந்த பாசிஸ்டுகள், என் கொள்கை இதுதான் என்று சொல்லி வரக்கூடிய பாசிஸ்டுகள் இருக்காங்க, அவர்களை விட மோசமானவன், ரொம்ப மோசமானவன்ல பின்ன. ஏன்னா இவன் மறைச்சு வச்சிருக்கிறது, இப்ப துரோகி தானே இவன். யாரு துரோகி? இந்த மண்ணுடைய துரோகி இவன். இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள், இந்த மண்ணின் மக்களின் உணர்வுகளுக்கு எதிரானவர்கள். இவன் வித்தியாசமா பண்ணுவான் இவன் எல்லாத்தையுமே. இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தன் விசவாயு கசியில மாட்டிக்கிட்டா கூட ஒரு வல்னரபிள் பொசிஷன்ல வந்து தன்னுடைய லைஃப் இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேலைக்கு போறான். அவன் செத்தான்னா அவனுக்கு 2 லட்சம் ரூபாய். எனக்கு உன் வேலையும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், உன் இன்கிரிமெண்ட்டும் வேணாம், என் தலைவர் முகத்தை பார்த்தா போதும்னு நம்ம புஷியானந்த் சொன்ன மாதிரி அதை கேட்டுக்கிட்டு கரூருக்கு வந்து செத்தா அவனுக்கு கவர்மெண்ட் வேலை. இவனையும் கம்பேர் பண்ணுங்க. அவன் வந்து ஹீஸ் ரிஸ்கிங் இஸ் லைஃப் ஃபார் இஸ் டெய்லி பிரெட். ஒன்றும் இல்லை, அற்ப சம்பளத்துக்காக அவனை தானே ஆனர் பண்ணியிருக்கணும். ஆனா அவன் வந்து உன்னை பார்க்க வந்து செத்தவன். இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி இயங்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடூர மனம் கூட படைத்த ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம்.
இவர்கள் வைத்த எந்த வாதம் எனக்கு என்ன வேதனையான விஷயம் என்னன்னா, முற்போக்காக நகர்த்தி கொண்டிருந்தோம் ஒரு காலகட்டத்தில் இந்த மாநிலத்தை. இதை விட சூப்பரா நகர போறோம்னு சொல்லி பின்னால தள்ளிட்டு இருக்கிறான். அவனுடைய கொள்கைகள் ஒவ்வொன்றும் வந்து சாட்சாத் அப்படியே பிஜேபி மாதிரி இருக்கும். இப்போ டேஞ்சரஸான ஒரு வெளிப்படையாக ஒரு பாசிச நடவடிக்கையில ஈடுபடுபவர்களை விட ஒரு டேஞ்சரஸான ஒரு அரசு இல்ல அந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்றதினுடைய உதாரணமாக நாம இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அதனுடைய துணைவேந்தர் ஒரு விஷயத்தை வெளிப்படையா அறிவிக்கிறாரு. தமிழுக்கு 3ஆம் இடம் தான் அறிவிக்கிறாரு. அவர் வந்து முன்கூட்டியே அறிவிக்கிறாரு. கிட்டத்தட்ட அதற்கு பிறகு 3-4 நாட்கள் கழித்து தான் அந்த நிகழ்ச்சியே நடைபெறுது. அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த விஷயத்தை முறியடிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம அந்த குறிப்பிட்ட நாள்ல நாங்க அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவது நீங்க சொன்னீங்கல்ல, அதனுடைய வெளிப்பாடா இது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? நடப்பதை தவிர்ப்பது எதிர்ப்பு. நடக்கிறது நீங்க தவிர்க்கிறீங்கன்னா எதிர்ப்பு. இது நடக்கவே கூடாதுன்னு காட்டுற எதிர்ப்பு இருக்குல்ல, அதுதான் புரட்சி. நம்ம அதை செஞ்சுட்டு இருந்தோம், முன்னால் நின்றுட்டு இருந்தோம். கடந்த ஆட்சி காலத்துல இப்படி ஒண்ணு நடந்திருக்காதுக்கான துணைவேந்தரை நாங்க தான் நியமிப்போம். நீங்க இந்த துணைவேந்தர் தான் உங்களை பேசுறாரு. இப்போ துணைவேந்தரையே நம்ம தான் நியமிக்கணும்னு நம்ம கோர்ட்ல நின்னோம். இதைதான் மக்கள் பார்க்கணும். எப்படி இருந்த மாநிலத்தை குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி சீரழிச்சு வச்சிருக்கானுங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? தமிழ் தாய் வாழ்த்தோட சேர்த்து ரேஷனல் அந்தம் பண்ணா என்ன தப்பு? அன்னைக்கு கேட்கும் போது உங்களுக்கு புரியல. நெக்ஸ்ட் எங்க வந்தான்? இங்க இப்ப வந்து குத்துது குடையுது நாங்க புறக்கணிக்கிறோம். நீ புறக்கணிச்ச அவன மதிச்சானா? மதிக்கவே இல்லையே. நடத்திட்டு போயிட்டான்ல. என்ன சினிமா செஞ்சுட்டு போயிட்டான்ல. மாநில அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். மீண்டும் யாருடைய பேரு? அவர் யாரு? எந்த மாநிலம்? அவர் மனோன்மணியம் சுந்தரனார் யாரு? இப்ப சொன்னோம்னா என்ன சொல்லுவான்? எனக்கு வரலாறு வேணாம். பழைய கதையை பேசாத. உன்னை பொறுத்த வரைக்கும் வரலாறு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா சொல்லு. நான் அங்கிருந்து கூட சொல்றேன். உன்னை பொறுத்த வரைக்கும் வரலாறு எங்க ஸ்டார்ட் ஆகுது? உங்க அண்ணன் பதவி ஏத்துல இருந்தானே. அன்னைக்கு என்ன சொன்னாரு ராஜ்மோகன்? என்ன சொன்னாரு? நான் அந்த கிரீன் ரூம்ல சொன்னேன், இது நீ பதவி ஏத்தாதான் முதலமைச்சர், அது வரைக்கும் கவர்னர் தான் சொல்றதை நீங்க கேட்கணும்னு சொன்னாங்க. இப்ப இது என்னது? இப்ப முதலமைச்சர் இல்லையா? அன்னைக்கே நாங்க ஆட்சேபனை பண்ணோம். அன்றைக்கு அதை எதிர்த்தவர் இதோ இன்றைக்கு இருக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனாரு. இப்ப எங்க போனார் அந்த ஆதவர்ஜுனா? இதைத்தான அப்ப நம்ம சொல்லும் போது இப்ப வரலாறு அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப சொல்லும் போது இவங்க என்ன சொன்னாங்க? பாடினா என்ன அப்படின்னாங்க. நேஷனல் அந்தம் சேர்ந்து பாடினா என்ன அங்க பாரு. இப்ப நான் என்ன கேட்கறேன், எது உண்மை? பாடினா என்ன அன்னைக்கு கேட்டேன். இப்ப தமிழ் தாய் 3வது பாடினா என்ன எதுக்கு புறக்கணிக்கிறாரு அமைச்சர்? நீ கேளு. இதே விஸ்வநாதன் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால பேட்டி அளிக்கும் போது சொல்றாரு, இந்த சர்ச் கமிட்டியில வந்து 3 பேர் வேணாம், இன்னும் 2 பேரை வந்து கவர்னர், அதுல என்ன தப்புன்னு கேட்டாரு. யூஜிசில இருந்து கொண்டு வந்தா என்ன தப்புன்னு கேட்டாரு. இப்ப கேளு என்ன தப்புன்னு கேளு. அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிறீங்க? காவல் அரணாக நின்றது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் மக்களுடைய மாணவர்களுடைய தமிழ் மொழியினுடைய உரிமையை பாதுகாக்கும் காவல் அரணாக நின்றவர் தலைவர். அவர் தான் நின்றார் எல்லா இடத்துக்கும். இதுக்கு முன்னாடி இப்படிதான் வரும். அதுக்குதாங்க அனுபவம் வேணும். இதை வந்தா மாற்றம் கொடுப்பான்னு பின்னாலே ஓடினானுங்க எல்லாரும். இன்னைக்கு என்ன ஆச்சு? இப்ப இவனுக்கு சொல்ற பதில பாருங்க. இன்னைக்கு ஒரு அந்த கரூர்ல நியமனம் கொடுக்குறாங்க. இதுதான் சொல்றது, எல்லாமே பிஜேபி ஸ்டைல் அப்படின்னு நியமனம் கொடுத்தா இப்ப அவங்க எல்லாம் கதறினானுங்க. அதாவது குவாஷ் பண்ணோன்னு என்ன கதறினானுங்கன்னா, அது என்னது எக்ஸிகியூட்டிவ்ல ஒரு லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து ஜுடிஷியரி தலையிட்டு இருக்கு. இது புதுசு கிடையாது. நான் இதை எப்ப கேட்டிருக்கிறேன். ஒன்றியம் எப்பப்பெல்லாம் ஜுடிஷியரி தலையிட்டு மெயினா ரமணா இவர் இருக்கும்போது கிரண் ரிஜிஜு பேசுனது. இஃப் யூ திங்க் that we are sitting on your notification, then you can issue your own notification. ஜுடிஷியரி வந்து இந்த மாதிரி எக்ஸிகியூட்டிவ் வந்து மோதக்கூடாது அடிக்கடி. தலைமை நீதிபதியை வச்சுக்கிட்டே அவரை விமர்சிச்சு பேசினாரு. கிரண் ரிஜிஜு சொல்றாரு, இவர் பேசுறாரு, துஷார் மேத்தாவும் பேசுறாரு. இதெல்லாம் காதால கேட்டுருக்கோம் இதுக்கு முன்னால. எங்க இருந்து இது பொக்கடா வித்தா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இவர் வந்து பிளம்பர் ஆனா என்னன்னு கேக்குறாரு. போன் பண்ணா பிளம்பிங் ஆளே வர மாட்டேங்குது. இந்த பிரச்சனையுடைய கருவே புரிந்து கொள்ளாத நேரடி பாசிஸ்டுகளை விட ஆபத்தான பாசிஸ்ட் ஸ்கொயர் இவனுங்க எல்லாருமே. ப்ரோ பாசிஸ்டுகள் இவனுங்க எல்லாம். ஏன் அப்படின்னா, நான் பிளம்பர் ஆயிட்டு போறேன், அது விஷயம் இல்லை. எனக்கு திடீர்னு மனசு தோணுது நான் டாக்டர் ஆகணும்னா நான் ஆவிடாம நீ தடுக்கிறல்ல, அது ஏங்கிறது தான் கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின் அதுதான். நான் பிளம்பிங் பண்ணிக்கிறேன், நான் டாக்டர் ஆகிட்டு பிளம்பர் ஆகிக்கிறேன். பிளம்பர் வேலையில் பணம் வருதுன்னா எம்பிபிஎஸ் என் பேருக்கு பின்னால போட்டுக்கிட்டு நான் பிளம்பிங் வேலை கூட பாத்துக்கிறேன். பணம் எது வருதோ அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நான் டாக்டர் ஆகணுமா ஆகக்கூடாதாங்கிற நீ தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு எப்படி தீர்மானிக்கிற? ஒரு பொய்யான முறைகேடான நியாயமற்ற ஒரு தேர்வு. பீகார்ல போனா 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அவனும் டைம் கொடுக்குறேன். நான் இங்க வந்தா என் தாலி அறுத்து உள்ள அனுப்புறேன், என் காதல குடைஞ்சு பாக்குறேன் உள்ள ஏதாவது இருக்குதா அப்படின்னு, என் உள்ளாடைகளை களைஞ்சு பாக்குறேன், என் பெண்களை அவமானப்படுத்துறேன். அப்ப 2 மாநிலத்துக்கு மத்தியில இங்க பாகுபாடு இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஒரு உண்மையான தமிழ் மண்ணின் மைந்தனாக நீ உண்மையான தமிழ் மண்ணின் மைந்தனே இல்லையே, அதான பிரச்சனை. இந்த வார்த்தை உனக்கு பொருந்தாது. இப்படி என்ன சொல்றேன்? பிளம்பிங் பண்ண சொல்றேன். இது எங்க பார்த்தேன் இதுக்கு முன்னால? நான் ஒருத்தரை கேட்டேன்,
டேய் நீ பாவம் பண்ணலாம், உனக்கு அது சரி வரும் அப்படின்னு நான் சொன்னேன். 101 ரூபா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அக்கல் அடிச்சுக்கிட்டே ஒருத்தர் பேசினாரு பாருங்க. உனக்கு பாவம் பண்ணலாம் அப்படிதான் இருக்குது, நீ எனக்கு 101 ரூபா கொடுத்துரு, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. இந்த ஏற்றத்தாழ்வான ஒரு சொசைட்டியை உருவாக்க நினைத்தது பாஜக. அதை இன்றைக்கு கணக்கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சிடிஆர் நிர்மல்குமார் அதை ஓப்பனாவே பேசுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் வேற மாதிரியும் பேசுவார். இன்னும் கொஞ்ச நாள் மாத்தி இதுல என்ன தப்பு இருக்குது. நீட்டை பற்றி ஒரு மாநில அமைச்சரே ஆதரவா பேசுறாரு. அதாவது நீட்டு சரிதான் அப்படின்ற மாதிரி பொருள்படக்கூடிய வகையில பேசுறாரு. இன்னொரு புறத்துல நாம தமிழுக்கு 3ஆம் இடம் கொடுத்தோம், அரசு தரப்புல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இல்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் இன்னைக்கு மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசினுடைய அனுமதி பெற வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு ஒரு அபிஷியல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க பேசினதே கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் கேட்கும் பொழுது இதற்கு இப்படியான ஒரு விளக்கத்தை ஒன்றிய அரசு தரப்புல இருந்து கொடுத்ததே கிடையாது. 2 பேரும் கூப்பிடணும் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஓப்பனா கர்நாடக அரசுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னதே கிடையாது. இந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்து? ஒரு பலகீனமான ஒரு நடிகர் இந்த மண்ணை ஆளும் பொழுது அது தைரியம் வருது. ஒண்ணும் தெரியாது, நீ வாட்டுக்கு பேசு. டி.கே. சிவகுமார் இதுக்கு முன்னாலே பேசினார். டி.கே. சிவகுமார் என்ன பேசினாரு? அப்போ இனிமே நாங்க கட்டுறது கட்டியே தீருவோம் அப்படின்னு பேசினாரு. அப்போ இவனுங்க எதுவும் ரியாக்ட் பண்ணல. என்ன ஏன் ரியாக்ட் பண்ணல? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும். நீட் பிரச்சனை இவனுங்க எதுக்கு வேற மாதிரி சம்பந்தம்? நீட் ஒழிப்பு கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. திடீர்னு இப்ப என்ன நம்மள கேக்குறானு நீட் ரகசியம் என்னன்னு? எப்பா நீட் ரகசியம் என்னன்னு நம்ம சொன்னோம், செய்யல, வாஸ்தவம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதை நோக்கி எவ்வளவு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எங்க ரகசியம் தப்பாவே போயிருச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கூட வச்சுக்க. ஆனா நீட்டை ஒழிப்பதற்காக இந்தியாவிலே அதிகம் போராடிய மாநிலம் தமிழ்நாடு என்றால் இந்தியாவிலே அதிகம் போராடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்கும். கையெழுத்து இயக்கமாக இருந்தால் எதா இருந்தாலும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னா, லா அண்ட் ஆர்டர் இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகுது. ஏன் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு வீக்கான லீடர் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம எல்லாம் மீம் எழுதிட்டு இருக்கிறான். அன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், அங்கிருந்து வந்தால் தான் சரியா வரும். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கிறோம், இவங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசியது விஜய்க்கு தெரியுமானாலும் சந்தேகம் தான். அவர் தான் 10வது மாடியில் ஆபீஸ் கேட்கிறாருல, கீழே யாரும் பார்க்க கூடாதுன்னு. இதுக்கு முன்னால ஜார்ஜ் கோட்டையில இந்த ஆபீஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது இந்து மக்கள் கட்சி. அதை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் விஜய். கேட்டா பேர் ஜோசப் விஜய். யாருடைய கோரிக்கைகள்? இதுக்கு முன்னால சென்ட் ஜார்ஜ் கோட்டையில ஏன் இருக்கணும், அது அவமான சின்னம், அதுல இருந்து சட்ட இதை மாத்தணும், செக்ரட்டரியை மாத்தணும்னு சொன்னது அர்ஜுன் சம்பத். இன்னைக்கு அதை மாத்தி ஒரு 10வது மாடிக்கு போறேன் அப்படிங்கிறாரு. ஒரு செய்தி பாருங்க. அறநிலையத்துறைக்கு சம்பந்தமாக வினோத் சூரியகுமார் ஒரு பையன் ஒரு ட்வீட் எழுதுறாப்புல, பொலிட்டிக்கல் மாப்ல அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐடியில எழுதுறாப்புல. இப்போ விஎஸ்கே டாக்ஸ் அப்படின்னு ட்விட்டர்லயும் அந்த மாதிரி, ட்விட்டர்ல போடவே இல்லை, பொலிட்டிக்கல் மாப்ல இன்ஸ்டாகிராம்ல போடுறாப்புல. ஒரு அமைச்சர் நேரடியா ஃபாலோ பண்ணி கமிஷனர் ஆஃபீஸுக்கு சொல்லி, அதுலயும் அந்த பதிவுல என்ன இருக்குன்னா, இப்படி இருந்ததாக சொல்லப்படுகிறதுன்னு இருக்கு. எந்த வகையிலும் அது தப்பு கிடையாது. ஜட்ஜி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். சொல்லப்படுகிறது இருக்குது இதுல பிஜே கோர்ட்ல, பிடிஜேல சொல்லப்படுகிறது. எப்படி செக்ஷன் வரும், எந்த படிச்சு பாருங்க. அரசு தரப்ப போட்டார், நான் நீங்க போட்டுக்கிற 4 செக்ஷனுமே மேட் அவுட் ஆகுதுன்ட்டார் பெயில் ஆர்டர்லயே. ஆனா இந்த வழக்கை போட சொன்னது நேரடியாக அமைச்சர். நீ இப்படி இது பண்ணிட்டு இருந்தன்னா உனக்கு மேகதாதை பத்தி என்ன தெரியும், அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு என்ன தெரியும்? முழுக்க திஸ் இஸ் an insecure government run by an insecure chief minister. இன்செக்யூரா யார் இருப்பா வரலாறுல? சர்வாதிகாரி தான் இருப்பான் இன்செக்யூரா. அவன் இன்செக்யூரா இருக்கிறதுனாலே சர்வாதிகாரியா மாறிடுவான். அவன் பேசினா அவனை ஒடுக்கு, இவன் பேசினா இவனை ஒடுக்கு அப்படின்னு சொல்லுவான். இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப ஒரு இன்செக்யூர் சீஃப் மினிஸ்டர் இன் an insecure way, his colleagues, அடுத்தது மினிஸ்டர்ஸ், his subordinates, இவங்க எல்லாருமே இன்செக்யூரா இருக்கிறாங்க. நம்மள எதிர்த்து பேசிட்டு போறான், அவனை பிடிச்சி உள்ள போட்டு, இவனை பிடிச்சி உள்ள போட்டு இப்படி இருக்கிறதுனால பலந்தின்னு கொட்டப்பட்ட டி.கே. சிவகுமார் மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும், ஐயோ அப்பா ஐயோ நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஸ்டாலின் ஐயோ வாய் தரக்கூடாது அந்த டைம்ல, இப்ப இந்த ஆளு தான் பேசு. அப்போ ஒன்றிய அமைச்சர் இது மட்டுமா? ஆந்திரால எம்பி என்ன பேசுறாரு பாராளுமன்றத்துல நின்று, ரொம்ப தேங்க்ஸ், தமிழ்நாட்டுல இருந்து நாங்க எல்லா திட்டத்தையும் எங்க ஆந்திராக்கு எடுத்துக்கிட்டோம். அசிங்கங்க இது. ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலங்க இவனுங்க சீஃப் மினிஸ்டரா இருந்துக்கிட்டீங்க. ஒரு பக்கம் ஆந்திரா நம்முடைய திட்டங்களையும் நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் வலிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு ஆண்டும் காவேரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தலைவர் இருக்கும்போது நின்று பூ போடுவார். ஒவ்வொரு ஆண்டும் திறக்கப்பட்டது. மொத்த வருஷம் நின்றுச்சு. இதை ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை இந்த மண்ணில். இன்னொரு இடத்துல பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. இப்போது இருக்கக்கூடிய நீரின் அளவை விட மேட்டூர் அணையில குறைவா இருந்த அந்த காலகட்டத்திலே நம்ம திறந்திருக்கிறோம். நான் இப்ப போனேங்க, எரவாஞ்சேரிக்கு போனேன். நடந்ததை சொல்றேன். எரவாஞ்சேரிக்கு போனேன். ஐ லவ் டேக்கிங் பாத் இன் அந்த போர்ல எல்லாம் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்போ போனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸா போனேன். நிஜம் போய் கொஞ்ச நேரம் திறந்து விட்டாங்க, ஏதோ ஒரு தண்ணி கிடைச்சி நின்றேன். சோப்பை தான் தேய்ச்சேன், நின்றுச்சு தண்ணி. பிரச்சனை கரண்ட் கூட தண்ணி.
ஜி அப்போ அவர் அந்த கூட இருந்தவர் சொல்றாரு, என்னுடைய நண்பர் ஜாவிதுன்னு சொல்லி, என்னுடைய துபாய் நண்பர், அவர் வந்திருந்தார். சொன்னார், ஃபுல்லா இருக்கு பாருங்க, இதெல்லாம் தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னார். காரணம் தண்ணி வரல ஜி, இந்த வாட்டி டெல்டா சைடெல்லாம் நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மண்ணை கேவலப்படுத்தி நாசம் செய்தது விஜய். தனக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும் என்று தெரிந்தால் கூட தனக்கு அதுக்கு தகுதி இருக்கா என்று விஜய் நினைத்திருக்க வேண்டும். தன்னால் இந்த விவசாயிகளுக்கு நன்மையை செய்ய முடியுமா, அவருடைய வயிற்றில் அடிச்சு விட, அதுக்கு பயந்துட்டே வராத நிறைய பேர். இன்னைக்கு ரஜினியை பார்த்து விஜயுடைய ரசிகர்கள் கேவலப்படுத்துகிறார்கள், அவ்வளவு பெரிய ஸ்டார. ஆனால் அவர் என்ன சொன்னாரு, இது ஒரு பெரிய சுமை, இதை எடுத்து என்னால செய்ய முடியுமா? அவன் மனுஷன். அப்போ அப்படி பார்த்தா அவர் மனுஷன். 1000 கருத்து வேறுபாடு நம்மளுக்கு அவருடைய கொள்கை ரீதியா இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு ஒரு நிர்வாகியா நம்ம இதை எடுத்தா நம்மளால இந்த விவசாயிகளுக்கு மேகதாதை பற்றியும், காவிரி நீரை பற்றியும், காவிரி நதிநீரை பற்றியும், கரண்ட் சப்ளையை பற்றியும், சட்டம் ஒழுங்கை பற்றியும் நம்மால் சரியா செய்ய முடியுமா? நீட்டை பற்றியும், ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவை பற்றியும் இதெல்லாம் நம்மளால சரியா செய்ய முடியுமா? இது ஒரு பெரிய விஷயம். யோசிச்சு அவர் வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருந்துச்சு. பர்சனலா அவருக்கு ஜெயலலிதா இருக்கிற காலகட்டத்திலேயே இறங்கி நடந்து போய் கிரௌட கலைச்சி பயங்கர கலவரம் பண்ண இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருந்துச்சு. இருந்தாலும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம நடிகர் தான், சரி இதுல ஜெயிச்சிட்டோம், ஆனால் அரசியல் ரீதியாக நம்மால் ஜொலிக்க முடியுமா? அவர் நின்று விஜயோட பெருசா வந்திருப்பார். அதான் யதார்த்தம். அந்த காலத்துல பீக்ல இருந்தார், இப்போ அவருக்கு பீக் இருக்கு. அரசியல் ரீதியா வருமானு தெரியல, ஆனா ஒரு டைம்ல பயங்கர பீக் ரெண்டுலயுமே இருந்தார். ஆனால் அவர் யோசித்தார், நியாயமா யோசிச்சார். அந்த நியாயம் கொஞ்சம் கூட இந்த விஜய்ட்டு இல்லை, அந்த குற்ற உணர்ச்சி கூட விஜய்ட்டு இல்லை. தொடர்ந்து இதைத்தான் அவர்கள் செய்கிறார். ஆனா இப்படி ஒரு நபரைத்தான் பாஜக எதிர்பார்த்து கொண்டிருந்தது. குறைஞ்சபட்சம் இவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்காததெல்லாம் பேசுறதுக்கு நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. அது பார்க்காதெல்லாம் நம்ம அது கிடையாது. பார்த்த வரைக்கும் என்ன, இந்த மாதிரி ஒரு வீக்கான ஆளைத்தான் பாஜகவும் எதிர்பார்த்தது, காங்கிரசும் எதிர்பார்த்தது. காங்கிரஸ் கர்நாடகால இருந்து எதிர்பார்த்தது, குறைஞ்சபட்சம் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுல நம்மளை விடவே மாட்டேங்கிறானுங்க. இது இருந்தாலும் அவன் ஒரு த்ரெஷோல்டு, ஒரு ஸ்கேல் வச்சிருந்தான். தலைமைன்னா என்ன அப்படின்னு தமிழ்நாட்டுல அந்த ஸ்கேலையே விஜய் மாத்திட்டாரு. பார்த்தா அங்க ஹைலைட் என்ன பார்த்தான் தமிழ்நாட்டுல, இவரு நம்முடைய நதிநீர் பிரச்சனையை கரெக்டா வச்சிருப்பாரா, நம்முடைய எலக்ட்ரிசிட்டி சப்ளையை கரெக்டா வச்சிருப்பாரா, நம்முடைய விவசாயிகள் பிரச்சனையை கரெக்டா வச்சிருப்பாரா, மாநில உரிமைகள் பிரச்சனை இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு சொன்னா மாநில உரிமைகள் கரெக்டா. இப்ப அந்த அளவே போச்சே, அதை விடுங்க ஜி, ஃப்ரேம் பாருங்க ஜி, அதை விடுங்க ஜி, ஒரு கலரை பாருங்க ஜி, பார் கீழே இறங்கி கீழே இறங்கல, கிரவுண்டே மாறிடுச்சு, வேற இடத்துக்கு போயிருச்சு, ரீலோகேட் பண்ணிட்டாங்க. நம்ம நீட்டுடா அதுடா நாங்க அப்படி போராடி இருக்கோம்டா, சும்மா வரலாறு பேசாத, கலைஞர் தாண்டா அதை கொண்டு வந்தார், இதை கொண்டு வந்தார், பெண் உரிமை பேசினார், பெண்களை சுத்தி அதை வரலாறு அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு. மாநில உரிமை சொன்னா என்ன, இப்ப ஜனகணமனோட சேர்த்து இப்ப தமிழ் தகவல் பாடினா என்ன அப்படின்னு அதெல்லாம். அப்ப என்ன பிரச்சனை என்ன, அவனுக்கு அதெல்லாம் அளவுகோலே இல்ல. நீ சொன்னீங்கல்ல, இப்போ குறைஞ்சதுனா கூட பிரச்சனை இல்லை, நமக்கு தம் கட்டி மேல ஏற்றிதான் பேசியிருக்கலாம். அவன் ஸ்கேல தூக்கி வேற இடத்துல வச்சுட்டான். ரீலுக்கு போயிடுச்சு. கிளாமரஸா இருக்கணும், அவருக்கு அப்படி கோட் போடணும், அவர் நடந்து வரும்போது பீச் கலர் பேண்ட் போடணும், அவரு நம்ம கூட சேர்ந்து நம்மள பேசணும், அவர் ஆடி காட்டணும், ஆடினார்ல படிக்கட்டுல இறங்கி ஓடி வரணும், அப்படி ஓடி வரும்போது தலைவருக்கு பேரை மேல போட்டு அதை மட்டும் கட் பண்ணிட்டானுங்க மேல, அது வராத மாதிரி பிளர் பண்ணி ஒரு இறங்கி வரதை மட்டும். அது யார் சாதனை? அப்ப அந்த ஸ்கேலே மாறிடுச்சு. இதை பாஜக வரவேற்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. இது எல்லா கட்டத்திலும் நீங்க பார்க்கலாம், செம்ம ஜாலியா இருக்கான். வேணா பாஜகவுக்கு ஒரு காலத்துல நம்மளை பத்தி ஏன் சரியான காண்டுன்னா, டீலிமிட்டேஷனை பத்தி வருத்தப்பட வேண்டிய ராகுல் காந்தியே அமைதியா இருக்கும்போது இது என்னடா ஒரு நேஷனல் பிரச்சனை ஆக்குறாருன்னாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்கல அதை. எல்லாம் அப்போது இருந்த இளைஞர்கள் அரசியலை வேறு கோணத்தில் பார்த்தவர்கள் வியந்து போனாங்க. எம்.கே. ஸ்டாலின் இஸ் எமர்ஜிங் அஸ் அ நேஷனல் லீடர் அப்படின்னு. அது வேற மிரண்டாங்க, வேற பயம்லாம் வந்துருச்சு எல்லாருக்கும். அப்புறம் கூட்டிட்டார்ல சிஎம்ல, டீலிமிட்டேஷனை ஒற்றை நபராக தடுத்து நிறுத்திய பெருமை வரலாற்றில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற வரலாற்று நாயகனைத்தான் சாரும், திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சாரும். அதனாலதான் இது கொளுத்தினாரு, அதை அங்கேயும் கொளுத்தினாரு, ஸ்டாப் ஆனவனே பட்டாசாவும் கொளுத்தினாரு, கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணாரு அதை கரெக்டா. அப்போ இதெல்லாம் என்ன, அப்ப டீலிமிட்டேஷன் ஒரு எக்ஸாம்பிள். என்ன நினைக்கிறாருன்னா, யார் வெடிப்பதற்கு முன்பும் நம்ம ஒழிச்சுக்கணும் மாநில உரிமையில. மற்ற மாநில ரேவந்த் ரெட்டியே மீட்டிங் பேசினார்ல, அதான் அவர் பாராட்டி சொன்னார். என்ன இவ்வளவு ஒரு விஷனரியா இவர் யோசிக்கிறாரு, இப்படி ஆச்சுன்னா எங்களுக்கு ஃபேரா இருக்காது, எங்களுக்கு அது ஃபேரா பிரிஞ்சு வராது. இதெல்லாம் புரியாத தெரியாத. இப்போ ஒண்ணு இல்ல, ரமேஷ் இந்த அறநிலைத்துறை மேட்டரு நாங்களோட ட்வீட்ல போட்டேன். எனக்கு போட்டதுக்கு பிறகுதான் அப்படி ஒரு உறவினர் இருக்காருன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. அது கூட வாஸ்தவம். இப்படி எல்லாம் 100 கோடியில பிரச்சனையில ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. இது வாஸ்தவமா? வாய்ப்பே இல்லை, அதை ஏத்துக்க முடியாது. அப்படி தெரியாதுன்னு சொன்னா யூ ஆர் அன்ஃபிட். உண்மையிலேயே அவர்களுக்கு தெரியாது. அது மைண்ட் வாய்ஸ் தெரியும், சத்தமா பேசிடுறானுங்க. ஆனா இது என்ன பிரமாதம், காவேரி மேகதாது பிரச்சனை இருக்குன்னு சிஎம்கே தெரியாது.
இதுதான் இஷ்யூ. அதனால வாயை திறக்கிறது இல்லை. இன்னொன்னு என்ன, இவர்களை நம்பி இருக்கக்கூடிய இப்ப திமுகல இருக்கிறோம், மேகதாதை பத்தி இப்படி பேசிட்டாங்க, குறுக்க வந்து அணை கட்டுறது வந்து எவனுக்கும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் செயற்பாட்டாளர்களும் தலைவருக்கு கொடுக்குற அழுத்தமே வேற மாதிரி இருக்கும். இருக்குமா இல்லையா? நம்ம என்ன பேச போறாரு தலைவர், ஏன் இன்னும் பேசாம இருக்காரு, இவங்க பாட்டு எழுதுவானுங்க, தலைவர் இன்னும் ஏன் பேசல, நம்ம விடக்கூடாது, அவனுக்கு எவ்வளவு திமிருன்னு. இவனுங்க ஒரு பக்கம் ஜனநாயகனுடைய 3வது 4வது வசூல் என்னன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதான் முக்கியம். இங்க இருந்தும் அழுத்தமும் இல்ல, அதனால சந்தோஷமா இருக்காங்க அவனுங்க. அதுதான் இப்ப நீட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்ப ராஜ்மோகன் ஓடினாரு, அது வந்து திமுக காரர்கள் உள்ளே ஊடுருவினார்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்தவனுங்க என்ன கேட்டானுங்க, பாஜக ஒழிகன்னு வார்த்தையை சொல்லுங்கன்னு நாங்க ராஜ்மோகன். நீங்களா தான் பண்ணி, நானா தான் பண்ணிருப்பேன் ராஜ்மோகன் இடத்துல. ஏய் எவன்டா அவன் பாஜக ஒழிக சொல்றா, இப்போ என்ன முடிஞ்சிச்சு? கொள்கை எதிரி தானே. நீ தூங்கும் போது கூட சொல்லலாம், காரணமே இல்லாம கக்கூசு நுழையும் போது கூட சொல்லலாம். அந்த இடத்துல உன்னை இளைஞர்கள் சுத்தி வளைச்சு அவன் திமுக காரணமே இருக்கட்டும், சொன்னா யாருங்க வா, நீ தானே சொன்னீங்க வா பாஜக ஒழிக, என்னடா இப்போ கேட்க வேண்டியது தானே. கேட்கிற தெம்பும் திராணி உனக்கு கிடையாது. ஏன்னா உன்னை அதான் நான் சொன்னேன், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் மாதிரி நான் பேச விரும்பல. இருந்தாலும் ஏன் நீ சொல்லல? அதோட அந்த ட்வீட், காவல்துறை, டெல்லி காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மத்தியில் நடந்த அந்த தள்ளுமுள்ளு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தள்ளுமுள்ளு ரேஞ்சுக்கு மாத்திட்டீங்க. அதை ஏகே பாடிச்சவங்க எடுத்து சொல்றாடா. பீகார்ல விஷயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கும், லேசான தடியடி நடத்தி கலைத்தனர் அப்படின்னு. பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இஷ்யூ என்னன்னா, இஸ் a weak league. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் கேட்டுட்டு அவன் வரமாட்டான், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இல்லைன்னா பாராளுமன்றத்தில் எந்திரிச்சு கேட்டதுக்கு, இதுவே திமுகவின் ஆட்சியாக இருந்திருந்து ஒரு எம்பி எழுந்திருச்சு உங்க சோர்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த மாநில உரிமைகளை வேண்டும் என்ற மாநில உரிமை பற்றி அடிப்படை அறிவே இல்லாத ஒருவரை முதலமைச்சர் ஆக்கியதுடைய விளைவு தானே இது. கோயில் நிலம் அப்படி ஒண்ணு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது என்று வாயவையே ஒத்துக்கிற ஒரு அமைச்சரை அறநிலைத்துறை அமைச்சர் ஆக்கி இருக்கிற ஒரு விளைவு தானே இது. தன்னை வேற ஏதாவது போய் கொஸ்டினை கேட்டா, நான் இப்ப எல்லாரையும் கூட்டு இப்ப தேட்டருக்கு வந்திருக்கிறேன் சார், வேற ஏதாவது கொஸ்டின், நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு. அவருடைய துறையை பத்தி கேள்வி கேட்டா ஸ்ரீநாத் என்ன சொல்லுவாரு, நோ கமெண்ட். அன்னைக்கு போய் பாக்குறேன், ஸ்ரீநாத்தையும் ரஜினிகாந்தையும் கம்பேர் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் ட்ரோல் பண்றானுங்களாமா இவங்க கட்சிக்காரங்க. ஸ்ரீநாத் வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு, ரஜினிகாந்த் வந்து வெறும் ஆளா தான் இருக்கிறாரு. அவன் திருப்பி கேட்கிறான், ஸ்ரீநாத் முக்கிய இடத்துல உன் தலைவனை வந்தாலும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது அப்படின்னு. அது தொலைது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ரஜினிகாந்த் ரசிகர் கிடையாது. இருந்தாலும் இவன் எங்க போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கான், ரஜினிகாந்த் ரசிகர் தூங்கிட்டானா, இவங்க எதுக்கு இருந்தாலும் அப்பண்ட் ஆகிறாங்க. இன்செக்யூர். ஒரு சர்வாதிகாரியுடைய அடிப்படை தகுதியை இன்செக்யூர். நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்க, தி டிக்டேட்டர், காமெடி படம். அது ஸ்வரா சச்சா போயன் அவரு அந்த படம். அவன் என்னன்னா, அவன் சொல்லுவான் இப்படி குத்தி பிடிக்கணும் அப்படின்வான். அவன் சொல்லுவான், இதுல இந்த குண்டு வந்து பாயிண்டடா இருக்காது அப்படின்னு சொல்லுவான். சயின்டிஸ்ட் என்ன பாயிண்டடா வேணும்னுவான், பாயிண்டட் அப்படின்வான். இப்படி வரணும்னுவான், இல்ல இந்த குண்டு வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்வான். அவனுக்கு என்ன, என் பேச்சு கேட்கல, அவன் நாளைக்கு அவன் எதிர்த்துருவான், அவன் புரட்சி பண்ணிடுவான், கிளர்ச்சி செஞ்சிருவான், கொண்டுரு அவனை. ஒரு இது சிரிப்பா இருந்தாலும் ஒரு சர்வாதிகாரியோட அடிப்படை தகுதியே அவன் இன்செக்யூரா இருப்பான். தனக்கு தகுதி இல்லை என்பதை ஆட்சிக்கு வந்த எந்த முதலமைச்சர் ஒத்துக்குவாங்க? அதைத்தான் இப்படி சர்வாதிகாரமாக ஒரு பக்கம் இந்த எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்கள, இந்த வார்த்தை பிரயோகங்களை செய்யறவங்களை அடக்குறதுலையும் ஒடுக்குறதுலையும் காட்டுற ஒரு விஷயம் இந்த மேகதாது விவகாரத்தில் இன்னைக்கு இதுவரைக்கும் நடந்ததில்லை. அதே மாதிரி இந்த 3வது இடத்துக்குத்தான் போகும் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது. எவராவது ஒரு துணைவேந்தர் அது 3வது இடத்துலதான் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குமா, இல்ல விட்டுதான் வேடிக்கை பார்த்திருப்போமா? இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போனா என்ன சொல்லுவானுங்க, தாவேக்காரனுங்க போனா என்னன்னு கேட்பான். குறைந்தபட்சம் தாவேக்காவுடைய மாணவர் அணி, இளைஞர் அணி அப்படி இல்ல இருக்கா? இல்ல, ஆட்சியில அமர்ந்துட்டாங்க, கட்சியெல்லாம் கட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் லிஸ்டே கிடையாதுங்க அவனுங்கிட்ட. ஆனா நான் ஒரு நாள் ஒரு இது நடந்துச்சு, ஆலோசனை கூட்டம் கட்சியில நடக்கும்போது நான் சொன்னேன், நம்ம இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்கிறோம், அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனுக்கே ஒரு லிஸ்ட் போடாத ஒரு கட்சி ஆட்சிக்கே வந்துருச்சு. அவனுக்கு அதெல்லாம் என்னன்னா, எங்க ஸ்டைலே வேற, நாங்க வேற மாதிரி வந்துட்டோம், அது நீடிக்காது நிலைக்காதுங்கிறதுக்கு அதுவே ஒரு காரணம்னு வைங்க. ஏதோ ஒரு ஃப்ளூக்ல தூக்கி கொடுத்துட்டான் அவங்களுக்கு, அதுவும் நீங்க பெரும்பான்மையில வரல. இதுல மாணவர் அணி, இளைஞர் அணி, அவனுக்கு தான் அக்கௌண்ட். இதுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஏன் போடலன்ற பாயிண்ட்டுக்கு வரேன் நான். அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க கூடாதுங்கிறத தெளிவா இருக்காரு விஜய். இப்ப நீங்க ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தனை போயிட்டாங்க, மைக்க நீட்டிங்க, அவன் ஏதாவது சொல்லிட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? அந்த கட்சியினுடைய டிபேட்ல வந்து நின்று ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தன் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தம்பி இருக்காரு அனந்தஜித், அவர் அதை தவிர வேற யாரும் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இது ஏதாவது கேட்டீங்கன்னா முஸ்தபா வராரு. அவர் அந்த கட்சியே கிடையாது, ஒரு வேற கட்சி வச்சிருக்காரு. அவர் ஒரு தனி முஸ்லீம் லீக்னு ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்காரு. முதல்ல தாவேக்கால இணைந்த, அதாவது கூட்டணி அவர் தனியா கட்சி வச்சிருக்காரு. நீங்க அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இந்த ஃபெலிக்ஸ் மட்டும் தான் ஏதோ நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு வராரு.
மற்றபடி ஒரு லிஸ்ட் போட்டு இவங்கலாம் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் லிஸ்ட் அப்படின்லாம் ஒரு கரெக்டா வர்ற மாதிரி ஒரு செட்டிங்குள்ள வர மாதிரி தெரியல. இங்க இருந்து இளைஞர் அணி, மாணவர் அணி, அதெல்லாம் என்னன்னே புரியல எனக்கு. அப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குதா அந்த கட்சியிலன்னு. இது எல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்துடும். திமுகவின் இந்த ஜென்சியை பார்த்து சும்மா இன்செக்யூரா பேப்பறானுங்க. பிடிக்கிறதுலாம் அவங்களதான் பிடிச்சிக்கிட்டே அதே அப்படி ஒன்று விளையாட்டு பசங்க பேசுறாங்க. இளைஞர்கள் தன் கட்சி ஒரு வேற கோணத்துல ஒரு நடுநிலையான ஆள்லதான் தன் கட்சி தாங்க பார்த்து வளர்ந்த ஒரு கட்சி, தங்களுடைய தாத்தா காலத்திலிருந்து நம்ம இருக்கிற ஒரு கட்சி, அது இது மாதிரி தோல்வி அடைஞ்சிருச்சு. நம்ம ரொம்ப ரொம்ப உயிரா நேசிக்கிற தலைவரே வெற்றி வாய்ப்பை தவற விட்டுட்டாரு. அதனால நம்ம கொஞ்சம் களத்துல இறங்கும் பேசுறாங்க. பேசும்போது ஏதோ ஒரு வார்த்தை முன்ன பின்ன அப்படி ஒன்றும் பாதகமா பேசிடல. முன்ன பின்ன அதை கூட சகிக்க முடியாத இன்செக்யூர் சிஎம் தானே. இவ்வளவு உணர்ச்சி இருந்தா கண்ணு முன்னால பறிபோய்கிட்டு இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன? நீங்க அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை பத்தி எதுவுமே 151 சீட்ஸ் போகுதுன்னு சொன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். 3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து போகுதுன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது நீங்க பாத்தீங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்களை பார்த்துட்டே வாங்க. இப்படிலாம் ஒரு பிரச்சனை நடக்கிறதாகவே தமிழ்நாட்டை தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்ரீத் மேட்டர்ல இருந்து வாங்க, ஏன்னா வந்ததுல இருந்து ஸ்டார்ட் பண்ணது அங்கதான். பக்ரீத்துக்கு ஆர்டர் வருது. பக்ரீத் தான் முடிஞ்ச பிறகுதான் அமைச்சரே வாய திறக்கிறார், துறை அமைச்சரே வாய திறக்கிறார். ஆனாலும் தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து விட்டதோன்னு நினைக்கும் போது தான் கடுமையா வைத்த கலக்குது. எனக்கு சின்ன ஒரு அச்சம் இருக்கு. நம்ம எப்படி இருந்தோம் சார், அதான் சொன்னேன். டீலிமிட்டேஷன் எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சனை. அதை புரட்சியை பத்த வைக்கிறது தமிழ்நாடா தான் இருக்கும். நீட்டு நம்ம எப்படி இருந்தோம், இன்னி வரைக்கும் ஃபேர் நீட் தான் கேட்கறான். ஆனா டே 1ல இருந்து பேன் நீட்டை கேட்கிற மாநிலம் தமிழ்நாடு. 2010 மன்மோகன் சிங் அதை கொண்டு வரும் பொழுது, கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த ஒரு டெக்னிக்காலிட்டி எல்லாரும் லூஸ் மாதிரி பேசலானு. நீங்க கூட்டணில இருந்தீங்க அந்த பைத்தியக்காரங்களுக்கு இந்த ஒரு வீடியோல சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா மாநிலமும் அதை ஏத்துக்குச்சு. அப்படின்னும் போது நம்ம எதிர்ப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அதை தடுக்க முடியாது. அப்பவே மன்மோகன் சிங் கடிதம் எழுதி அதை வேணான்னு சொன்னாரு முத்தமிழர் கலைஞர். கூட்டணியில் இருந்தது உண்மை. ஆனால் மற்ற மாநிலம் எல்லாமே ஏத்துக்கிட்டான். ஆனா அப்பவே எந்த மாநிலம் ஏத்துக்காதுன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் 2013 மற்ற மருத்துவக் கல்லூரிகள் மற்றதெல்லாம் வழக்கு போட்டுச்சு. ஒரு மாநிலம் அதில் ஒரு பெட்டிஷனரா சேர்ந்தது 2013 அப்படின்னா தமிழ்நாடு. முத்தமிழர் கலைஞர் 2013 வெற்றி பெற்றோம். நோ நீட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 2016 லார்ஜர் பெஞ்ச்ல கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அதை அலோவ் பண்ணுச்சு. அன்னைக்கே எதிர்த்தோம், பின்னாலேயே எதிர்த்தோம். 2016 நம்ம ஆட்சியில இல்லை, ஆனாலும் எதிர்த்தோம். பின்னால் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் சட்ட போராட்டங்களை கையில் எடுத்தோம், முடிச்சோம். டே 1ல இருந்து பேன் நீட்டை கேட்கிற ஒரு மாநிலம் அந்த அந்தஸ்து இருக்குதுன்னு சொன்னா அது தமிழ்நாட்டுக்கு. மற்ற மாநிலம் அது கேட்கல. கேரளா கூட கேட்கல. லிட்ரஸில ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற கேரளா கூட ஃபுல் பேன் ஆன் நீட்டு கேட்கல. அப்போ இது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, இருந்தோம்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம். இப்போ நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, யார் வெடிப்பதற்கு முன்பும் நான் வெடித்துக் கொள்கிறேன், புரட்சி தீயை பற்ற வைத்து முன்னெடுத்து செல்கிறேன் அப்படிங்கிற தமிழ்நாடு முன்னால இருந்துச்சு. அது நீட்டா இருந்தாலும் சரி, மாநில உரிமை பிரச்சனை இருந்தாலும் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தான் குரல் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தான். இங்க என்னடான்னா தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது, மாநில உரிமைக்கே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. வடிவேல் நிப்பார் பாத்தீங்களா, அந்த அருண் விஜய் என் நகையை திருநீங்களா அப்படின்னு ஒரு கூப்பிட்டு அந்த மாதிரி இவனுங்க ஒரு அப்படின்னு இருக்கானுங்க. எனக்கு என்ன எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே இருக்கானுங்க. ஆனா இவனுக்கு கல்லணுங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்க போகுது. மாட இருக்கிற இஷ்யூ வருது, கேஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதே கடந்த காலங்களில் இதே தமிழ்நாட்டில் என்ன சும்மா பக்ரீத் வரும்போது கேஸை கொண்டு வரீங்க, இது முஸ்லீம் ஒரு பார்ட்டியா சேர்க்காம இது விசாரிக்க முடியாது, தூக்கி போடுங்க, அந்த கேஸை தூக்கி போட்டாங்க. அது தமிழ்நாடு, உண்மையான தமிழ்நாடு. அப்போது ஆட்சியில் இருந்தது உண்மையான ஒரு தலைவர். ஆனா இங்க இவனுங்களுக்கு அது ஒரு கூத்து. ஒரு ஆலிம்சா ஒருத்தரை பார்த்தேன், ஒரு ஆலிம்சா தாவேக்கா சப்போர்டர் கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க எப்படி? இல்லைங்க அது விஜய்க்கே தெரியாதுங்க. எப்படி அப்படி ஒரு கிரெடிட் கொடுக்குறீங்க? தெரியாதுங்கிறது அசிங்கம் இல்லையா? ஒரு முதலமைச்சர் தெரியாது, அடிஷனல் அட்வொகேட் தெரியும், ஏஜிக்கு போயிருக்கணும் இல்லையா, அவர் பேசியிருக்கணும் இல்லையா? பேசாம ஆர்டரே வாங்கிட்டானுங்க. மறுநாள் பக்ரீத் நைட்டு வேணா பக்ரீத். அவர் இத்தனைக்கும் அவர் என்ன ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நாளைக்கு பக்ரீத் வருது, இந்த ஈவ் ஆஃப் பக்ரீத்ங்கிறார் வார்த்தையே சொல்றாரு. இந்த ஈவ் ஆஃப் பக்ரீத்ல நோ கவுஸ் அண்ட் காவ்ஸ் ஷுட் பி ஸ்லாட்டர்டு, கம்ப்ளைண்ட்ஸ் கால் போடுவேன் மறுநாள், நீ எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், இதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டியான்னு. இவன் மறுநாள் ரிப்போர்ட் கொடுக்குறான், நான் கரெக்டா அந்த ஆர்டரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இன்னும் எதுவுமே நடக்காத மாதிரி பாயங்க சுத்துறானுங்க. முஸ்லீம் லீக் அதுக்கு முட்டு கொடுக்குது, ஏன்னா முஸ்லீம் லீக் அமைச்சராகவே இருக்கிறாரு அதுல. இது ஒரு மத உரிமை சம்பந்தப்பட்டது. அடுத்து என்னங்க இப்படிலாம் திருப்பரங்குன்றத்துல என்ன பண்ணுவீங்க? அவர் யாரடி நீ மோகினி படத்துல வர தனுஷ் மாதிரி குரூப் டிஸ்கஷன்ல இந்த அவர் சொன்னார்ல, அந்த மாதிரி இந்த மாதிரிங்கிற மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சோ அந்த நிலைமை. ஏன் வாயை திறந்து ஐயா சொல்ல மாட்டீங்களோ? என்ன பிரச்சனை நடந்துச்சு? உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூணு அந்த இந்த கல்லுல தான் சர்வே கல்லுல தான் நிறுத்தணும்னு சொன்னாங்க. எங்க நிலைப்பாடும் அதே தான், அதுல ஏத்த விட மாட்டோம். அது இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடுச்சோ அதே நிலைப்பாடு. எப்படி ஏன் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், வார்த்தை பிரயோகத்தையே பாருங்க. அந்த தெளிவு உங்களுடைய கொள்கையிடம் வெளிப்படும். ஆனா கொடுமை என்னன்னா,
அந்த திருப்பரங்குன்றத்தை ஜெயிச்சு வந்தவர்கிட்ட தான் கருத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த விஷயத்து அந்த விவகாரத்திலையும் 3% இடஒதுக்கீடு வழக்கு தொடர்ந்து நம்ம காலத்துல இருந்தே ஓடுது. ஏன்னா அவன் போனவன் எதுக்கு போனா, இப்படி ஒரு ஜியோ இருக்குது எனக்கு கொடுங்க தாசில்தார்ட்ட போனான். தாசில்தார் தர முடியாதுன்னாரு. அவன் அஃபண்ட் ஆகி கோர்ட்டுக்கு வந்தான். கோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜியோவே இருக்குது, இந்த ஜியோ பேஸ் பண்ணி எனக்கு கொடுக்க வேண்டியது தானே, நான் மதம் மாறி இருக்கிறேன், எஃப்சியா இருந்தா கீழே வர முடியாது, சரி நான் வந்து எஸ்சியா எம்பிசியா இருக்கும்போது எனக்கு பிசிஎம்ல கொடுக்கலாமே, ஏன்னா நான் வந்து ரிசர்வேஷன்ல இருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸை வரதுக்காக நான் மதம் மாறலங்கிறது அங்க இருந்து புரிஞ்சிருது இல்லையா. எவ்வளவு யோசிச்சு அப்பவே நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ஜியோவை. அப்ப வந்து கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அவனுக்கு தருவேன் தரக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டிய நீதிமன்றம் அந்த ஜியோவே விசாரிக்குது. சுவமோட்டோவா அவரை உள்ளவா கவர்மெண்ட் சேர்த்துரு, அவரை கூப்பிட்டு ஏஏஜியை கூப்பிடு. அப்ப ஏஏஜி வந்து திறம்பட வாதத்தை முன்வைக்க வேண்டிய ஏஏஜி இந்த உரிமை பறிபோனா எனக்கு என்ன விட்டு கொடுத்துட்டாங்க. அவர் ஆர்டர் போட்டாரு, இந்த 3% வந்து மதம் மாறினவனுக்கு 3% இல்ல வராது அப்படின்ட்டாரு. அது மீன் அந்த ஜாதி சான்றிதழ் தரக்கூடாது, அந்த ஜியோவே காஸ்ட் பண்ணி விட்டாரு. அந்த ஜியோவே இல்ல, வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. எப்படிப்பட்ட தமிழ்நாடு இது? அப்போ இந்த விவகாரங்கள்ல முதலாக வந்து இந்த காவிரி நடுவர் மன்றம் அமைப்பதற்கும் அதற்கான சட்ட போராட்டங்களை நடத்துவதற்கும் அதற்கான அந்தஸ்தை வந்து நீதிமன்றத்திற்கு நிகராக அந்த அந்தஸ்தை கொண்டு வருவதற்கும் கடந்த காலங்களிலே இதைவிட குறைவாக நீ சொன்ன மாதிரி தண்ணீர் குறைவாக இருந்த காலகட்டத்தில் கூட காவிரியிலிருந்து நதிநீர் திறக்கப்படுவதற்கும் எந்த ஆண்டும் தவறாமல் திறக்கப்படுவதற்கும் உறுதி செய்த ஒரு தலைவனை தோக்கடிச்சுட்டு எதையாவது கேட்டா பைத்தியக்காரன் மாதிரி குளத்தூர்ல தோத்துட்டீங்க, இந்த பைத்தியமே ஆயிட்டானே இவனுக்கு சைக்கோஸ் ஏதாவது கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க. டேய் என்னடா சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்குது, குளத்தூர்ல தோத்துட்டீங்கல்ல, டேய் என்னடா அந்த மாதிரி சிங்கப்பெடுங்கிறீங்க, அதுக்கு அதிகாரமே நேற்று ஒரு சிங்கப்பெடுங்கிற ஒரு பொம்பளை பேசவே கூடாது, பேசிங்கன்னா போக்சோல போட்டுருவேன் அப்படின்னு அதான் ஸ்கூல் பசங்களை பார்த்து ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு ஸ்கூல் பசங்களை பயமுறுத்துற மாதிரி பேசு. ஏன்டா இப்படி பேசுது, குளத்தூர்ல தோத்துட்டீங்கல்ல, என்னடா இந்த மாதிரி நீட் விவகாரத்துல வாயை திறக்கல அவங்க சீஃப் மினிஸ்டர், குளத்தூர்ல தோத்துட்டீங்கல்ல, சைக்கோ ஆயிட்டானே இவனுங்க. இது வந்து எப்படின்னா ராகுல் காந்தியை வந்து ஸ்மிருதி இரானி தோக்கடிச்சிருச்சு. ஆமா தெரியும். ஆமா, நீங்க அந்த பொம்பளையை போய் எதை கேட்டீங்கன்னாலும் ராகுல் காந்தி திரும்ப நிக்க சொல்லணும். அது அந்த பைத்தியகாரத்தனத்துக்கு எவ்வளவு உச்சமாயிருச்சுன்னா, ஸ்மிருதி இரானியுடைய மகள் கோவாவிலே மாட்டு மண்டையையும் எலும்பையும் இது நாக்கையும் விக்குது அப்படின்னு இஷ்யூ ஆயிருச்சு. பிரஸ் மீட் எந்திரிச்சு நின்றுச்சு கோவப்பட்டு. என்னங்க உங்க மகளே இந்த மாதிரி மாட்டு மண்டை எலும்புலாம் விக்குதா, நீங்க வெஜிடேரியனிசம் பேசிட்டு இருக்கீங்க, உங்க மகளே நான்வெஜ் விக்குது, அப்ப சோத்துக்கு இது பொழப்புக்குன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? If Rahul Gandhi had the audacity to face me again in the elections, கேட்கிற கேள்வி என்ன இது? இதேதான் இவனுங்களும். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு வரலாறுல? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஸ்மிருதி இரானி இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு யாருக்கு? ஸ்மிருதி இரானிய ஊர் பேர் தெரியாத தன்னுடைய லாயலிஸ்ட் வச்சு தோக்கடிச்சார் ராகுல் காந்தி. அதுக்கப்புறம் தான் எங்கன்னு தெரியாம போயிருச்சு. இவனுங்க பெருசா குளத்தூர்னு பேசுறானுங்க, அதையும் நம்ம சொல்லத்தானே வேணும். உங்க அண்ணனுக்கே முதல்ல தெம்பு கிடையாதுதான் 2 தொகுதியில் நின்னாரு. பயந்தாங்கோலி ஃபர்ஸ்ட் பயந்துருவோமோன்னு பயந்தார், தோத்துருவோம்னு பயந்தார், அதனாலதான் 2 தொகுதியில் நின்றார். ஏதோ புளூக்ல ஜெயிச்ச உடனே இப்ப வந்துகிட்டே குளத்தூர் தோல்வியை மேற்கோள் காட்டி பேசுபவன் எல்லாம் வரலாற்றில் அசிங்கம் பிடித்தவன். வெற்றி தோல்வி எல்லாருக்கும் சகஜம். கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமாக கேட்கப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் இவர்கள் பதிலளிக்க தயாராக இல்லை. தமிழ்நாட்டினுடைய ட்ரெண்டையே இவர்கள் ஸ்பாயில் செய்து விட்டார்கள். எந்த பிரச்சனைக்கு முன்பும் யார் விழிப்பதற்கு முன்பும் நான் விழித்துக் கொள்வேன் என்று இந்த மாநிலத்தையும் தன்னையும் வைத்துக் கொண்டிருந்த ஒரு தலைவரை நீக்கிவிட்டு இன்னைக்கு பக்கோடா சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அமைச்சர், காவிரி மேகதாதுல தன்னுடைய உரிமை என்னவென்பதே தெரியாத ஒரு முதலமைச்சர், ஆந்திரா பார்த்து நம்முடைய உரிமைகளை பறிச்சு போயிட்டு இங்க டர்ஃபை ஓப்பன் வச்சுட்டு பேட் பால் விளையாட்டு இருக்குங்க 2 பேரும், கீர்த்தனாவும் ஜெகதீஸ்வரி 2 பேரும் பேட் பால் விளையாடுங்கிறாங்க. அங்க ஒருத்தன் ஆந்திரா எம்பி ரொம்ப தேங்க்ஸ், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நாங்க வந்து ஆந்திராவுக்கு எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் 151 சீட்ஸை வந்து நாம உருவாக்கி வச்சு இது வரைக்கும் ஒரு டாக்டர் ஒருத்தர், ஒரு ஆர்த்தோ டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, என்னை வந்து ரொம்ப சந்திச்சு பேசணும் ரொம்ப விருப்பப்பட்டார், நம்ம மேல ரொம்ப அன்பா. நான் அமெதிஸ்ட்ல வச்சு பேசும்போது இந்த பிஜி நீட் பிஜில உள்ள விவகாரங்கள் இந்த சாய் லட்சுமிகாந்த் கூட சார் கூட அவர் கூட போட்டிருந்தார் ட்விட்டர்ல, நம்ம அரஸ் பரே சாருடைய சன் அவர் போட்டிருந்தார். அடுத்த கட்டத்தில் அதுல வந்து அந்த உரிமைகள்லாம் நம்ம வந்து பறி போயிட்டு உடனே அதை கேட்க மாட்டாங்க, ஏற்கனவே இருந்ததை ஃபில் பண்ண முடிஞ்சா கொடுத்தா நீங்க வந்து ஃபில் பண்ணிருவீங்களா? டே ஃபில் பண்றேன் பண்ணல, அதுக்கு அப்பாற்பட்டது என் உரிமையை பறிச்சுட்டு போறடா. நான் பண்ணலாம், நாம வந்து கட் ஆஃப் கம்மி பண்ணி அடுத்து இன்னொரு ரவுண்டு கவுன்சிலிங் நடத்தினா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். அப்புறம் நான் ஃபில் பண்ணலன்னு தூக்கிட்டு போயிருவேன். நீ உங்க அண்ணன் ஒரு கார் தான் வச்சிருக்காரா, டெய்லி யூஸ் பண்ணுவாரா, எதுக்கு 3 கார் வச்சிருக்காரு, ஒரு கார் எடுத்து வந்துருவான். நான் என்ன கேட்கறேன், நான் பண்றேன் பண்ணல அப்பாற்பட்டது, அது எந்த அது உரிமை என்னது? நான் அது நீங்க சொல்ற பாயிண்ட்ல டெக்னிக்காலிட்டி நெக்ஸ்ட் நீ என் உரிமை ஏன் பறிக்கிற? அப்போ இப்ப இதெல்லாம் பிரச்சனை என்னன்னா, இவைகள் எல்லாம் என்னவென்றே தெரியாத ஒரு கூட்டம் இவரை வாக்களித்து வெற்றி பெற வச்சிருச்சு. இப்ப எங்கள் தலைவர் மாநில உரிமைகள் சம்பந்தமாக கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சா கூட
தொண்டர்கள் விட மாட்டாங்க. ஏன்னா அவர் வளர்த்தெடுத்த தொண்டர்கள் அதை கேள்வி கேட்பாங்க. விஜய்க்கு அந்த கவலை இல்லை. ஏன்னா அவருக்கு அதை பார்த்து அவங்க ஓட்டு போடல. அவருடைய தொண்டர்களை அவர் அப்படி உருவாக்கவும் இல்லை. அவர்களுக்கு அது என்னன்னு தெரியாது. ஸோ அதை பத்தி அவருக்கு அக்கறை இல்லை. இப்ப பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா, ஒரு நடுநிலையான மக்கள் ஸ்டாலினை விட ஒரு கொஞ்சம் சிறப்பா இருப்பாரு அப்படின்னு நினைச்சாங்கல்ல, அவங்க கண் கூட இவரை டிசோன் பண்ணிட்டாங்க. இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க 6 மாசம் தேர்தல் வந்துடும் நம்ம சொன்னா திரும்பலாம் தேர்தல் வந்தா நாங்க 200 ஜெயிப்போம். நொட்டம் நீ நினைச்சுக்கிட்டு இன்னும் நீ யார் நம்மளை படுத்து தான் தலைவர் உன்னை வந்து ஆட்சியில ஏத்தினார். நாங்க திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உன்னை ஆள்வதற்காக அரசமைக்க வைக்கவில்லை, உன்னை அம்பலப்படுத்துவதற்காக அழைத்து வந்திருக்கிறோம். இதை விட ஏன்னா தலைவர் வந்து கரூர் விஷயத்துல எடுத்த முடிவையும் சரி, விஜய் ஆட்சி அமைக்க அனுமதிக்கிற விஷயத்துல எடுத்த முடிவையும் சரி, நான் ரொம்ப அதை வரவேற்கிறேன். கரூர் விஷயத்துல சிபிஐ விசாரிச்சு முடிக்கும் போது தெரியும். இதுல 6 மாசம் கழிச்சு இவனுக்கு மீண்டும் வந்து ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்டை வரும்போது தெரியும் தலைவர் எடுத்த முடிவு சரிதான் என்பதை வரலாறு போட்டுரும். மற்றவங்க யாருக்கு அது புரியாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.